புது முகங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூவில வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு இங்க நான் புஷ்பநாதன் அண்ணாக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மூவில ஒரு செகண்ட் லீட் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வந்து முன்னாடி தியேட்டர்ல நிறைய பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய இது நான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஸோ அப்படி பண்றப்ப எனக்கு டக்குன்னு எங்கேயுமே சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு மூவிலலாம் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த படம் வந்து எனக்கு முக்கியமான படம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இது கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகணும். அது உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நான் இயக்குனர்கிட்ட ஆரம்பிக்கிறேன். அவர் கூட நான் 2 ஷார்ட்ஸ்ல ஒர்க் பண்ணேன். அவர் ஏதோ ஒரு கான்சென்ட் வச்சு ஃபைனலா இதை நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமா எஃபர்ட் போட்டு ரிஹர்சல் ப்ராப்பரா பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்படியே படத்தை கொண்டு வந்து முடிச்சோம். ஓகே, படம் முடிச்சிட்டோம். அதை நம்ம எப்படி ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஆனது கேபிள் சங்கர் சார் தான். ஸோ இயக்குனருக்கு வந்து ரொம்ப வருஷமா சார் தெரியும். அதனால அவரோட சப்போர்ட்டிவ்ல ஒரு வழியா கொண்டு வந்துட்டோம். அப்புறம் கூட ஒர்க் பண்ணவங்க விக்னேஷ், ரவி, விக்கி, செல்டன், டிஎஸ்கே, பிரியதர்ஷினி, நாங்க எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும்தான் நினைச்சோம். ப்ரொஃபசர் இயக்குனர் சார், அதான் புஷ்பநாதன் சார் வந்து இதுதான் நம்ம படம், இதான் பண்ண போறோம்ன்றத எங்களுக்கு சொன்னதுல புரிஞ்ச ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். எனக்கு பர்சனலா இந்த படம் எப்படின்னா, நான் இது வரைக்கும் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க, எப்பவுமே டல்லா அழுக்கா அப்படியே இருப்பேன். பட் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஃப்ரெஷ்ஷா இப்படியும் காமிக்க முடியும் காமிச்சதுக்காக ரொம்ப நன்றி இயக்குனர் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிஜமாவே இந்த படம் நடிக்கும் போது தெரியல கல்யாணத்திற்கு பின் அப்படிங்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் சில டைலாக்ஸ் எல்லாம் நமக்கே லைஃப்ல இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னீங்க, இப்ப எப்படி சொல்றீங்க அப்படின்னு நமக்கே இருக்கும். ஸோ ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய டைலாக்ஸ் எழுதிருக்காரு அப்படிங்கறத நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னால ஃபீல் பண்ண முடியுது. உண்மையா அது ஒரு விஷயம். ஸோ ஓவரால் படத்தை வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டோம். படம் பாருங்க, நாளைக்கு ரிலீஸ். மக்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நாங்க நம்புறோம். ஓவரால் சாருக்கு எல்லாருமே டீமுக்கு, எடிட்டர் பேசுற மாதிரி, தர்ஷன் மியூசிக் டைரக்டர், ஓவரால் எங்க டீம் எல்லாத்துக்குமே வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணுவோம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஆல். பிரசன் மீடியா நான் திருப்பி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய சாருங்க நாங்களாம் இங்க இருக்கீங்க. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகழகான கேப்ஷன் போட்டு இந்த சின்ன டீமை அழகா சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருங்க. நீங்க கண்டிப்பா அதை பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். மீடியாக்கு நன்றி இங்க வந்ததுக்கு. காமும் காப்பி, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஸோ இந்த படத்தில் நான் லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். என் பேர் விக்னேஷ் ரவி. என்னோட கரியர் 2016 நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோட கரியர் ஆக்சுவலி. ஸோ தீரன், நாச்சியார், மாஸ்டர், பேட்டை, தானாக்காரன், விடுதலை, இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, சரண்யா ரவிச்சந்திரன் தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்களே படம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம். லைக் வெற்றிமாறன் சாரோட படத்துல விடுதலையை பண்ணியிருக்கேன். ஸோ தானாக்காரன், இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டரா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்கா இருக்கும் இந்த படம். சரி ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையில அன்பு, என்னோட கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்றான் அப்படின்னா, இப்போ அன்புன்றது வேற யாரும் இல்லை, நீங்க எல்லாரும் தான் அன்பு. ஏன்னா இந்த கதையில ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் லைஃப்ல இருக்க கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல. ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்னு தான் கதை. இங்க நம்ம பார்க்குற சொசைட்டில எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கதையிலுமே வந்து எப்பவுமே ஒரு மேல் வச்சுதான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம். லைக் அவன் கஷ்டப்படுறான், அவன் ஜெயிக்கிறான், ஸோ இவ்வளோ விஷயங்கள். ஆனால் இந்த படத்துல இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபீமேல்ஸ் பற்றியுமே. ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்ல
கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமா இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் 13 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி. ஸோ அதனால தான் என்னால் இந்த படத்தை 13 நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது. இந்த படத்துக்கு ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க. கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து வந்ததுக்கு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா ஒருத்தர் எடுத்து வந்து இவ்வளவு தூரத்துக்கு சேர்த்திருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் ஆர்வம் தான், டைரக்டர் தான். கோ ஆர்டிஸ்ட் சரண்யா பத்தி பேசணும்னா ரொம்ப வருஷமா எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். எல்லா கதையிலுமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவா இருக்கும், இல்ல ஒரு அழகுற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த படத்துல நீங்க கம்ப்ளீட்டா அவங்க வேற மாதிரி நீங்க பாப்பீங்க. டிஎஸ்கேவும் கூட டிஎஸ்கேவை ஒரு கிரே ஷேட்ல பார்த்துட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த படத்தை ரொம்ப கலர்ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாருமே பாருங்க. இந்த படம் ரொம்ப ஈஸியா எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால இது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல யாருக்கையும் சண்டை போட்டிருக்கலாம், இல்ல லவ் ஃபெயிலியர்ஸ், இல்ல நிறைய பிரச்சனைகள் ஒருத்தர்கிட்ட மனஸ்தாபம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்க அவங்க கிட்ட நீங்க திரும்ப பேசணும் உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா April 4 இந்த படத்தை நீங்க தேட்டர்ல பாருங்க. ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி ஜிஎம் சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர், அப்புறம் ஷெல்டன், எல்லாருக்குமே எல்லா டெக்னீஷியன்ஸுமே எனக்கு இது ஒரு யங் டீமா நாங்கள் இருந்து இங்க பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்க தான் எல்லாத்தையுமே சப்போர்ட்